தகவல் தொழில்நுட்ப பாசறையோட தலைமை பொறுப்புக்கு வரீங்க நீங்க. அப்ப இந்த பொறுப்பு என்ன, நீங்க என்ன செய்றீங்க? போன தேர்தல் நமக்கு வாக்களிச்சவங்க இங்க மறுபடியும் நமக்கு வாக்களிச்சாங்களா அப்படின்ற இந்த டேட்டா செக்ரிகேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளராக கட்சியிலிருந்து நம்ம எந்தெந்த செய்திகளை செய்தியாக்கணும், எந்த வடிவத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ஒரு ஒத்திசைவோட தலைமையின் ஒரு ஆலோசனைக்கு ஏற்ப நம்ம கண்டென்ட்டை பிரிச்சு கொண்டு போறோம். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களோட செயல்பாடுகள் குறிப்பா இந்த சமூக ஊடகங்கள்ல எப்படி இருக்கு? திமுக போன்ற ஊடகங்கள் இதெல்லாம் நம்ம கிட்ட இயற்கையாகவே ஆர்கானிக்காவே இருக்கிற ஒரு கூட்டம். நமக்கு அவங்க கன்சிஸ்டண்டா நம்ம கிட்ட இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு காலகட்டத்தில் முரணில் பிரிஞ்சு போகலாம். ஆனா இந்த திமுகவோ அதிமுகவோ இல்லை பாஜகவோ இல்லை மற்ற கட்சிகளோ அவங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸரை அவங்களே உருவாக்குறாங்க. அவங்களே அதிகமாக பணம் செலவழிச்சு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸை தொடர்ச்சியாக அந்தந்த நேரத்துக்கு தேவைக்கு பயன்படுத்திட்டு விடுறது. திமுகவை பத்தி சொன்னீங்க, முதன்மையா அவங்கள தான் சமூக ஊடகங்கள்ல எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க. தாமதமா வந்தாலும் இன்னைக்கு திமுக பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்கள்லயும் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க, செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க அவங்களோட வளர்ச்சியை? கருத்து திரிவுகள் திமுகவோட பிளட் ஸ்போர்ட்னு நான் சொல்லலாம். ஒரு கருத்தை எப்படி தவறான கருத்தை இல்லாததை பொல்லாததை சுத்தி சுத்தி பேசுறதுக்கு இது பண்ணணும். இது அவங்களோட இது ஒரு பெரிய ராஜதந்திரமா அவங்க நினைச்சு பண்றாங்க. நிறைய பேரோட ஐடென்டிட்டி ஃபேக் ஐடியோட கல்ச்சரை தமிழகத்துல தொடங்கினது முக்கியமா திமுக தான். வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறையின் மாநில தலைவர் சுனந்தா தாமரை செல்வன் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஒரு இயல்பான ஒரு உரையாடலை வச்சுக்கோம். வணக்கம் சகு. வணக்கம் சகு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சகு. யார் இந்த சுனந்தா? உங்களை பத்தி நிறைய ஊடகங்கள், சமூக ஊடக வலைதளங்கள்ல தான் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அறிமுகம், உங்க பின்புலம்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. முதல்ல தாமரை செல்வன் அவர்களுடைய பொண்ணு நான். அப்புறம் அண்ணன் சீமானின் தங்கை. இதுதான் என்னோட முதன்மை அடையாளமாக நான் பார்க்குறேன். அப்புறம் ஒரு தொழில் முனைவோர், ஒரு அரசியல். எந்த ஊர் உங்க ஊர்? அந்த பின்புலம்? என்னோட ஊர் சேலம் தான் என்னோட பூர்வீகம். நான் வளர்ந்தது மதுரை மற்றும் சென்னையில் தான் என்னோட படிப்பு. கல்லூரி படித்தது எல்லாமே சென்னையில், வேலை செய்ததும் சென்னையில். என்ன படிச்சீங்க? நான் பிகாம் கிராஜுவேட். அதுக்கப்புறமா எம்பிஏ படித்தேன். கரஸ்டில் புனே சிம்பயோசிஸ் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ பண்ணேன், ஹெச்ஆர். அதுக்கப்புறமா பிஎஸ்ஜியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட பின்புலம். அப்புறம் தொழில் நிறுவனம் ஒன்று நடத்தி கொண்டு வரேன். என்ன தொழில்? என்ன இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எல்லா மார்க்கெட்டிங்குமே பண்ணிட்டு நிறுவனம் பெருசாகிடுச்சு. அதோட ஒரு விமானி அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ஒர்க் ஷாப் மற்றும் அப்ஸ்கில்லிங் அது ஒரு வெர்டிக்கலும் இப்போ தொடங்கியிருக்கோம். இந்த வருடம் தொடங்கியிருக்கோம். 5 வருடமாக இந்த நிறுவனம் நடத்தி கொண்டு வரேன். கட்சியில பயணிக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் பொதுன்னு இது வரைக்கும் நினைச்சேன். இப்பதான் தெரியுது சிம்பயாசிஸ்ல நீங்களும் எம்பிஏ படிச்சிருக்கீங்க, நானும் பண்ணேன். நான் ஃபினான்ஸ், நான் ஹெச்ஆர் பண்ணிருக்கேன். நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது படிச்சதுதான். நான் மகள் கருவற்று இருக்கும்போது படிச்சு முடிச்சது. இந்த கார்ப்பரேட் டைப் இருக்கும்ல நிறுவனங்களோட சிம்பயாசிஸ், அதுலதான் படிச்சேன். சிறப்பு. அது ஒரு ஒற்றுமை. நிறைய ஒற்றுமை இல்லை, இது ஒரு ஒற்றுமை. இப்படி படிச்சுட்டு ஒரு தொழில் முனைவோர் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எப்படி கட்சி? 2018ஆம் ஆண்டு தான் அண்ணனை முதல் முறையாக சந்தித்தேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு கொடுத்த ஒரு விஷயம் அண்ணன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கெடுத்த அந்த ஒரு நிகழ்வு. எந்த அரசியல் கட்சி தலைவரையும் மாணவர்கள் அனுமதிக்கல, ஆனால் அண்ணன் அனுமதித்து உள்ளே போனது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அப்புறம் சுற்றுச்சூழல் பாசறையில் ஆர்வமாக இணைஞ்சு அதில் கொஞ்ச காலம் பயணம். அப்போ அந்த நேரத்தில் அண்ணனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சது. எந்த பகுதியில் நமக்கான திறமை வெளிப்படுமோ அந்த இடத்துல நம்ம இணைஞ்சு பணியாற்றணும் கட்சியில் அப்படின்றது என்னுடைய முனைப்பாக இருந்தது. அப்போ தகவல் தொழில்நுட்ப பாசறையில் எனக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு இருந்தது. அதில் தொடங்கி வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு 2-3 வருடங்கள் தொடர்ச்சியாக 2 தேர்தலில் பணி செஞ்சதுனால அண்ணன் தலைமை பொறுப்பு எனக்கு வழங்கினார். அது கூடவே என்னோட நிறுவனமும் தொடங்கி அதே துறை தான் இதுவும் இருக்கிறதுனால ரெண்டுமே
ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட் ஆகி ரெண்டுமே வளர்ந்தது அப்படின்றத நான் சொல்லுவேன். என்னோட அரசியல் பயணமும் சரி, தொழில் முனைவோர் பயணமும் சரி, ஒரே காலகட்டத்தில் ஒன்றா வளர்ந்த ஒரு விஷயம். ரொம்ப நல்ல படிப்பினைகள், பயன்கள் அப்படின்னும் சேர்த்து சொல்லலாம். சிறப்பான ஒரு இடத்துக்கு நான் இங்கே வந்திருக்கிறது காரணம் இந்த அரசியல் தான் நான் சொல்வேன். இந்த அரசியல் எனக்கு அந்த நேரத்தில் இல்லை அப்படின்னா இந்த தொழில் நிறுவனம் நான் தொடங்கியிருப்பேனா அப்படின்னு தெரியல. அந்த 2வது பட்டமேற்பு படிக்கிறதுக்கான ஒரு தைரியமும் ஒரு மன உறுதியும் எனக்கு கொடுத்தது வந்து இந்த அரசியலும் கட்சிதனாலதான். கட்சியில வேலை செய்யணும்னு தான் நான் படித்தேன். இது நிறைய இடத்துல நான் சொன்னதில்லை. நிறுவனம்லாம் செகண்டரி தான். எல்லாரும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவிசம் அப்படின்றது இருக்குது. நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. நான் வந்து இதில் சரியாக நடந்துக்கணும், சரியாக என்னோட திறமையை இதில் நான் வெளிக்காட்டணும், இது வந்து கட்சிக்கு பயன்பெறணும் அப்படின்னா நான் என்ன படிப்பு படிக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து தான் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ், சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கட்சிக்காகவே படிச்சீங்க, படிச்சதை வச்சு ஒரு நிறுவனமும் தொடங்கி இருக்கிறீங்க. அதுல கத்துக்கிட்டதெல்லாம் கட்சிக்கும் பயன்படுத்து. ஆமா, இங்கே கத்துக்கிட்டது அங்க பயன்படுத்துறதா, அங்க கத்துக்கிறது இங்க பயன்படுத்துறதா. இதை சந்தைமயமாக்குறது எப்படி அப்படின்றத அது சரி, அப்படிதான் இருக்கணும். நான் தமிழ் சார்ந்து நிறைய இயங்கும் போது தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள்னாலே அவங்களோட சேர்ந்து பார்க்கப்படுறது வறுமை அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. தமிழையும் வந்து இந்த வணிகமயப்படுத்தணும், கமர்ஷியலைஸ் பண்ணணுங்கிறது தான் நானும் பார்க்குறேன். தமிழை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனோம், மக்கள்கிட்ட இருந்து அது கட்டாயம் ஒரு தொகை வரும், அதுதான் வணிகமயப்படுத்துறது. அதை செய்யணுன்றதான் அது சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க. இது நீங்கள் இப்போ சொன்னதில் அண்ணனை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் கட்சியில் பயணிக்க ஆரம்பிச்சிங்க. அண்ணன்ட்ட எது உங்களை ஈர்த்துது? இவர் கட்சியில நம்ம சேரணும், கட்டாயம் பயணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எது ஈர்த்துது? அண்ணனை சந்திக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடியே நான் கட்சியில இணைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணனை சந்திக்கும் போது ஏதாவது ஒரு நோக்கத்தோட தான் நம்ம போய் சந்திக்கணும். அவர் பேசுகிறத வச்சுட்டு நமக்கு என்ன தளம் அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சுக்கணும்னு தான் போய் சந்திச்சதே. இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்னா, அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்த 2018 அண்ணனை சந்திச்சுட்டு வந்து தான் நான் அந்த படிப்பை வந்து நான் எடுத்து படிக்கணும்னு ஆரம்பிச்சது. எல்லாத்துலேயும் ஒரு டைரெக்ஷனை வந்து ஒரு உருவாக்குற ஒரு சக்தியாக வந்து அண்ணனை தான் நான் பார்க்குறேன். இது வந்து அண்ணனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த கட்சி தான் என்னோட பயணம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சுற்றுச்சூழல் பாசறையில் நானும் வெண்ணிலாவும் இணைஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ஆக்கப்பூர்வமாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னுமே ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் அவங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து சுற்றுச்சூழல் பாசறையில் நான் பயணித்தாலும் நிறைய கற்றுக்கிட்டு தான் நான் வந்து ஒரு பொறுப்புக்கு எடுத்து பண்ணணும் அப்படின்றது என்னோட நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கான ஸ்பேஸை வந்து நானே உருவாக்கிக்கணும்னு நினச்சேன். இது எல்லாமே அண்ணன் கொடுத்த ஸ்பேஸ் தான். ஆனால் என்னோட திறமையை நான் இங்கே வளர்த்துட்டு அது மூலமாக தான் கட்சிக்கு நான் பயன்படுறதுக்கும் என்னோட திறமையை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன். இதுக்கு காரணம் வந்து இந்த படிப்பும் சரி, இந்த நிறுவனமும் சரி, இந்த கட்சி இல்லைனாலும் அண்ணன் இல்லைனாலும் இந்த உறவுகள் இல்லைன்னா சாத்தியமே இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோட சமூக ஊடக எழுத்துக்களை பார்க்கும்போதும் பெண்ணியம் சார்ந்தும் கொஞ்சம் பேசுகிறீங்க இல்லையா? உங்களோட பெண்ணிய பார்வை? என்னோட பெண்ணியம் பார்வை வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் விமன். முதன்மையாக பொலிட்டிக்கல் லிட்ரஸிக்கு முன்னாடி நான் பார்க்குறது வந்து ஒரு பெண் வந்து கட்டாயமாக படிப்பையும் பெற்றிருக்கணும், அவர்களுக்கான வருமானத்தையும் அவங்க தேடிக்கிற ஒரு சூழலில் பெண்கள் வந்து உருவாகணும் அப்படின்றது தான் என்னுடைய பெண்ணிய பார்வை. அதற்கு அடுத்தது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, டிஜிட்டல் லிட்ரஸி, பொலிட்டிக்கல் லிட்ரஸி. ஒரு பெண்ணுக்குமே அரசியல் சார்ந்த ஒரு புரிதல் இருக்கணும். சொல்லும்போது விழிப்புணர்வு பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் சார்ந்த மட்டும் இல்லை, சமூக பார்வை வந்து ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் இருக்கணும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணுக்கான ஒரு முன்னேற்றம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்களோட பாதை என்னன்னு தெரிஞ்சிடும். ஒரு சமூக குடும்ப அமைப்புக்குள்ள சிக்கி அவங்களோட திறமையை வெளிப்படுறதுக்கான நிறைய சந்தர்ப்பங்களை வந்து அவங்க தவற விடுறாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு அது கிடைக்காம வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுது, கிடைக்காமல் போகுது. இந்த எல்லாத்துக்குமே வந்து நமக்கான பாதை என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க கூட ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்காம விடுறதுனால தான் அதை வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படும் போது அவங்களால செயலாற்ற முடியாமல் ஒரு சூழலில் நான் இருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான். இதை வந்து நான் உடைக்கணும்னு பார்க்குறேன். இதுதான் என்னுடைய முதன்மையான பெண்ணியம். அரசியல் சாராத
ஒரு பொது கருத்து அப்படின்னா இதுதான். இன்னைக்கு சமூகத்துல பெண்களோட நிலை எப்படி இருக்கு கொஞ்சம் சொன்னீங்க, அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லுங்க. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே படிக்கிறோம். இப்பெல்லாம் பட்டமேற்பு படித்த பெண்கள் வந்து அதிகம். ஆனால் படித்த எல்லா பெண்களும் அதற்கான வேலைக்கும் அவங்களுக்கு திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அது ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றது வந்து இங்கே ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னுமே இது ஒரு சாய்ஸாக இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு பெண் வந்து தன்னோட குடும்பத்தை முழுமையாக அவங்க எடுத்துக்கொண்டு நடத்திட்டு போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ஷனாக, ஒரு சாய்ஸாக இருக்கணும். அவங்க விருப்பப்பட்டு செய்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அவங்கள கட்டாயப்படுத்தி இதுதான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்து நம்ம மாறணும். அதுதான் மாறிடுச்சு தானே. நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம் அப்படிங்கிற நிலையெல்லாம் நிறைய இருக்க மாதிரி இல்ல இன்னைக்கு மாறி இருக்குது. இல்ல பொது சமூகத்தோட பார்வையில ஒரு மேபி ஒரு அர்பன் ஏரியால இதுக்கான சாய்ஸஸ் இருக்கலாம். இல்லைன்னா இவ ஒரு கட்டாயம் இருக்கு, 2 இன்கம் வர ஹவுஸ் ஹோல்டு வந்து இருந்தாதான் இங்கே சமூக சூழலே வந்து அந்த மாத்தி இருக்கு. ஆனா வந்து அந்த பர்டனை வந்து அவங்க வந்து சரிசமமா பிரிச்சுக்கிறாங்க. அந்த வீட்டுக்கான பர்டன் வந்து 2 பேருக்குமே அது வழங்கப்படுறதா அப்படின்னா கிடையாது. அந்த எமோஷனல் பர்டன் ஆகட்டும், அந்த வீட்டை நிர்வாகம் செய்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து பெண்கள் தான் வந்து அவங்க தலையில தான் இருக்கு. அதை தாண்டி அவங்க வரும்போது அவங்களோட திறமைகளும் இதுவும் இன்னும் அதிக அளவில் வெளிப்படுத்தலாம். அது கரியர் வந்து ஒரு பர்டனா இருக்கும், அவங்களுக்கு இருக்கக்கூடாது. வீடும் இருக்கக்கூடாது, கரியரும் இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட பார்வை. சிறப்பு. கடந்த சில ஆண்டுகள்ல, குறிப்பிட்டு இந்த ஒரு 4-5 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா மிக அதிகமா பெண்களுக்கு எதிரான இந்த சிக்கல்கள் இங்க நடந்துகிட்டே இருக்கு, பார்க்குறோம். தொடர்ச்சியா வருது. அது இந்த வயதுன்னு இல்லாம சிறுமிகள்ல இருந்து கிழப்பருவம் எய்தினவங்க வரைக்கும், முதுமைன்னா கூட அதை எதை சொல்லுவோன்னு தெரியல. நான் சொல்றது 80 வயது வரைக்கும் கூட இந்த வேலைகளை பார்க்குறோம். இது இவ்வளவு வளர்ந்த ஒரு சமூகத்துல இந்த மாதிரி பெண்களோட நிலை இருக்குது. அதை பத்தி என்ன? பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து அதிகமா இருக்குன்றது ஒரு விஷயம். அது வந்து இப்போ ஒரு வெளிச்சத்துக்கு வந்துட்டுருக்கு. குடும்ப வன்முறைகள் தான் வந்து இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப வன்முறை தான் பெரிய வன்முறையாக இருக்கும். பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் வந்து அங்கொன்று இங்கே இன்னுமா நடக்கிற ஒரு காட்சி தான் செய்திகளில் வந்துட்டுருக்கும். ஆனால் நடந்துட்டு தான் இருந்திருக்கும், அது வந்து மறக்கப்பட்டிருக்கும். அது ஒரு சாதியம் சார்ந்த ஒரு இதுவோ இல்லை வந்து ஒரு வார் சுச்சுவேஷனில் போர்க்குற்றங்களாக வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இதையெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருந்தது. ஆனால் பெரிய அளவில் செய்தி ஆகலை. ஆனால் கடந்த 5-6 ஆண்டுகளை வந்து ட்ரக்ஸ் யூசேஜ், அப்புறம் வந்து சாராய அளவு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆறுகளுக்கு பதிலாக சாராய ஆறு ஓடுவதால் இந்த குற்றங்கள் வந்து அதிகமாக நடந்துட்டுருக்கு. இன்னொன்று வந்து முக்கியமாக கட்டுக்கடங்காத இணையவெளி. இந்த இணையவெளியில் நடக்கிற உரையாடல்கள் ஆகட்டும், இணையவெளியில் கிடைக்கிற அந்த தவறான தகவல்கள், தவறான படங்கள், தவறான வீடியோஸ், இது வந்து சின்ன குழந்தைங்க மத்தியிலையும் வந்து அதிகமாக புழங்குறது வந்து இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறையை வந்து தூண்டுது. ஏன்னா பெண்களை போகப் பொருளாக உருவகிக்கிற கண்டென்ட்டை தான் வந்து எல்லா துறையிலையுமே கன்சியூம் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன ஒரு பிரெட்டு பேக்கெட்டுக்கான ஒரு ஆடாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணோட உடலை வச்சு தான் வந்து அந்த ஆடை வந்து கொடுக்குறாங்க, அதை தான் சித்தரிக்கிறாங்க. இந்த பெண்களை வந்து போகப் பொருளாக அதை அப்ஜெக்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது சின்ன குழந்தைங்ககிட்டையும் அந்த இது இருக்குது. மீடியாவும் ஒரு காரணம். இதெல்லாம் அதிகமாக இணையத்தில் கிடைக்கிது. பெண்களை இப்படி தான் வந்து நடத்தணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நம்மளை மறுக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம இந்த தண்டனையை கொடுக்க வேண்டும். அவள் உடலுக்கு எதிரான ஒரு வன்முறையை நம்ம செஞ்சுட்டா அவளை வென்றுடலாம். இல்லை இவளை மட்டும் இல்லை, இவளை மாதிரி திமிரா அப்படின்ற ஒரு கொட்டேஷனில் இருக்கிற அந்த எல்லா பெண்களுக்கும் நம்ம ஆண் வர்க்கம் சார்ந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு எதிர்வினை அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து இந்த சமூகத்தில் ஆண்களுக்கு எதிரான உளவியல் வந்து அதிக பரவலாக இருக்குது. இதை சொல்ற இதே காலகட்டத்தில் இப்போ 2 நாள் முன்னாடி தான் அபிராமியோட வழக்கு கூட வந்திருக்கு. ஆமாம், அது இன்ஸ்டால தான் தொடங்குச்சுங்கிறாங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறதுல இந்த மாதிரியும் இன்னொரு வகையிலையும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஏன் நடக்குது? சமூக கட்டமைப்பு வந்து எப்படி நம்ம பார்க்கப்படுதுன்னா, இப்போ இது வந்து தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றது பெண்களுக்கு வரும். அது ஒரு குழந்தைக்கு பின்னாடி இல்லை 1-2 குழந்தைங்களுக்கு பின்னாடியோ குழந்தை பிறந்த உடனே வந்து
ஒரு தனிமைப்படுத்துகிற ஒரு இது இருக்கும். அதிகமாக வேலை பளு இருக்கும், தூக்கமின்மை இருக்கும். அந்த சமூக அமைப்பு வந்து ஒரு பெண்ணும் அது தாயும் சேயும் பார்க்குற பார்வை வந்து மாறும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வந்து அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைக்கு வழங்கப்படும். அப்போ தன்னோட பக்கத்து நியாயத்தையும் அந்த உடல் சோர்வையும் அந்த மனச்சோர்வையும் யாரும் புரிஞ்சிக்காம இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றது அதிகமாக பெண்களுக்கு வரும். இது சில பேருக்கு வந்து எனக்குமே இருந்துச்சு. ஒரு 2 மாதத்தில் வந்து அது எனக்கு சரியாக போயிடுச்சு. ஏன்னா என்னோட பொறுப்புகளை நான் ஒரு எனக்கு பிடிச்சுதான் நான் தாயானேன். என்னோட பொறுப்புகளை எனக்கு தெரியும். ஒரு மதராக வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற நேரம் வந்து 10 ஆண்டுகள்லேருந்து 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பண்ணணும். அது வந்து அந்த குழந்தையோட வளர்ப்பை பொறுத்து. சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் இருக்கும். அவங்களுக்குலாம் 20-21 வயசு வரைக்குமே நம்மளோட துணை தேவைப்படும். இப்போ மதர்ஹுட்ன்றது வந்து ஒரு புனிதப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க நம்ம சமூக கட்டமைப்பில். புனிதமான ஒன்று தான், இதில் மாற்றுக்கிறதே இல்லை. இந்த மதர்ஹுட்டை வந்து ஒரு பெண் ஏற்றுக்கிறாங்க இல்லையா? இந்த ஏற்றுக்கும் போது நிறைய தியாகங்கள் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து முன்னாடிக்கு அளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. பெண்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது குடும்பம் சார்ந்தே அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து பெண்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கான உலகம் வந்து பறந்து விரியும் போது இந்த மாதிரி தவறான நட்புகள் இதுவுமே வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் மாறுது. இந்த சமூக உளவியல் சார்ந்து அவங்களுக்கு இருக்கிற கருத்துக்கள் வந்து இப்போ நான் என்னை எப்படி பார்த்துக்கிறது, எனக்கு இது தேவையில்லையா, இந்த பொறுப்புகளை நான் மட்டும் ஏன் சுமக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது இந்த மாதிரி ரொம்ப கொடுமையான நிகழ்வுகள் இது எந்த வகையிலும் தரப்படுது. ஆனால் வந்து பெண்களோட உளவியல் சார்ந்த சிக்கல்களுக்கு இங்கே வந்து தீர்வுகள் வந்து உடனுக்குடையான தீர்வுகள் இல்லை. அது ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி போகும்போது இது ஒரு பெரிய உளவியல் சிக்கல். இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனே ஒரு 5 வருஷமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தே இது இருந்திருக்கு. அது பெண் குழந்தையா பிறந்துருச்சுன்னா கூட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாக்கள் ரொம்ப அழுவாங்க. அது வந்து வயசுக்கு வந்துருச்சுன்னா அழுதுருக்காங்க. இது என் குடும்பத்திலேயே நடந்திருக்கு. வயசுக்கு வந்துருச்சு அந்த குழந்தை அப்படின்னா அது ஒரு பயாலஜிக்கல் ஈவெண்ட் தான், அவங்களுக்கு ஒரு பருவ மாற்றம் தான். ஆனால் வந்து அதுக்கு அழுவாங்க. ஐயோ இந்த பெண் வந்து இந்த இதில் எப்படி சமாளிக்க போகிறா அந்த உலகத்தில் அப்படின்ற இதெல்லாம் வந்து ஒரு டிப்ரெஷன், அந்த உளவியல் சிக்கல்கள். அந்த ஆண்களுக்கு அது விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னா இல்லை, ஆண்களுக்குமே வந்து இல்லை. அவங்க உளவியல் சிக்கல்களை பார்க்குறதுக்கும் வந்து இங்கே யாருக்குமே இந்த பர்ஸ்பெக்டிவ்ஸ் சேஞ்சுன்னு சொல்லலாம். ஒரு தனி மனிதனுக்கான உளவியல் சிக்கல்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கான சரியான இடத்தை வந்து இந்த சமூகம் வழங்கலை. முக்கியமாக பெண்கள் வந்து மறைச்சு குடும்பம் சார்ந்த கடமைகள் அப்படின்னுக்குள்ளேயே அவங்களோட இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. அதை பேசுறதுக்கான இடங்கள் கிடைக்கிறது இல்லை. அதனால இந்த குற்றங்கள் பெருகுது. இப்போ இந்த சமூகத்தில் பெண்களுக்கு படிப்பு முக்கியம் அப்படின்னு சொன்னோம். படித்த பிறகு அதுக்கு தகுந்த வேலைகள் முக்கியம்னு பேசணும். அதில் பிரதிநிதித்துவம்ன்றத பேசணும். இது எல்லாமே ஓரளவுக்கு இன்னைக்கு அடைஞ்சிட்டு தான் வராங்க. படிப்பில் வந்து ஆண்களை விட அதிகமாக நல்லாவும் படிக்கிறாங்க. பணிகள்லையும் இப்போ கிட்டத்தட்ட ஆண்களுக்கு இணைய அது முறைப்படுத்தப்பட்ட இந்த செக்டர்ஸில் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கிடைத்த பிறகும் இன்னும் பெண்களுக்கு வந்து இந்த நிலை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இதெல்லாம் இந்த விழிப்புணர்வு இது சார்ந்த செய்திகள் கூட இன்னமும் இந்த நிலையிலேயே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? இப்போ வந்து ரெப்ரசன்டேஷன் ப்ரிவிலேஜஸ், அதாவது நமக்கான பிரதிநிதித்துவமும் நமக்கு கொடுக்கப்படுற சலுகைகள் இருக்கு இல்லையா, இது சலுகைகள் இல்லை, இது வந்து எங்களோட உரிமைகள் அப்படின்ற பார்வை பொது சமூகத்துக்கு வரணும். இது ஏன் சலுகையாக கொடுக்குது? இப்போ நம்ம இந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்றத பார்த்தா நம்ம ஒடுக்கப்பட்ட எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே வந்து ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு இது எழுதியிருக்காங்க. அவங்க வந்து பெண்களை பற்றி பேசின எல்லாமே வந்து கருத்துக்கள் வந்து நிறைய இருக்கு. இப்போ ஒடுக்கப்பட்ட இனம்னா அது பெண்ணினம் தான் அப்படின்னு பேசின கருத்துக்களும் இருக்கு. ஏன் வந்து இந்த பிரதிநிதித்துவம் தாண்டியும் இன்று குற்றங்கள் நடக்குதுன்னா, பெண்கள் வந்து ஈக்குவலாக வராங்க. அந்த ஈக்குவல் அப்படின்றத வந்து நம்ம சமூகம் இன்னும் பார்க்கல. இவங்க வீட்டுக்குள்ள இந்த கடமைகளை செஞ்சுட்டு தான் இதுக்கு வராங்க அப்படின்ற ஒரு இதை வந்து பார்வை தான் இருக்கு. இந்த வீட்டில் இந்த கடமைகள் அவங்களுக்கான கடமைகள், இதுதான் வந்து அவங்க படைக்கப்பட்டதே இந்த பணிகளை செய்ய மட்டும்தான். இவங்க இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உடை உடுத்தணும் அப்படின்ற ஒரு இதுலேயே தான் அந்த சமூகம் பார்க்குதே தவிர, நீ எவ்வளோ வேணால் படிச்சுக்கோ, எங்கே வேணால் வேலை போ, எவ்வளோ வேணால் சம்பளம் வாங்கு, ஆனால்
உனக்கான பார்வை வந்து இந்த குடும்ப கட்டமைப்புக்குள்ள இருந்து அந்த சமூகம் சார்ந்த இந்த விதிகளை வந்து நீ வந்து தொடர்ச்சியாக அதை பின்பற்றிட்டு இருந்தா மட்டும்தான் வந்து இதுல நீ இயங்க முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து பொது சமூகத்துல நிறைய ஆண்கள் இடத்துல இருக்கு. இப்ப எனக்கு இந்த குடும்பமே தேவையில்லை, இந்த குடும்ப அமைப்புக்குள்ள நான் இருக்க விரும்பல, நான் எனக்கு கல்யாணமே பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு பெண் வந்து உறுதியாக ஒரு முடிவை எடுக்கும்போது இந்த சமூகம் அவளை எப்படி பார்க்குது? நான் குழந்தை பெற்றுக்கல, எனக்கு குழந்தை, நான் என் கணவரை நான் நேசிக்கிறேன், நான் கணவரோடு இருக்கவா ஆசைப்படுறேன், ஏன்னா நான் குழந்தை வேண்டாம், இதுக்கு இந்த சமூகம் தயாராக இருக்கா? இந்த மாதிரி இருக்கும்போது அவர்களோட ஒவ்வொரு சுதந்திரத்துக்கான ஒவ்வொரு முயற்சியும் அவர்களை சார்ந்து எடுக்கிற முடிவுகளுமே சமூகத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அமைப்பு மாற்றமாக வந்து நடக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண் நினச்சா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க முடியும். ஒரு ஆண் முடிவெடுத்தா அவனுக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு இருக்க முடியும், அவன் ஃபேமிலியும் அவன் கன்வின்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு பெண்ணால் வந்து அது எளிதில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கா? அது ஐசோலேட் தான் பண்ணப்படுறாங்க. அப்போ இவ திமிரானவ, அந்த இதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது. இவங்க ரொம்ப ரேடிக்கலைஸ் ஆயிட்டாங்க, ப்ரக்ரெசிவ்னஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டுச்சு அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க தனிப்பட்ட முடிவுகளுக்கே அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் வந்து கிடைக்காது. அது இந்த சமூகம் ஏற்றுக்கிறது இல்லை. அதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். இதுக்கு தான் எங்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டு எந்த ஒரு பொசிஷனுக்கு போனாலும் இந்த சமூக அமைப்புக்குள்ளே இருக்கிற அந்த அன்ஜஸ்ட்டு அந்த இதை வந்து எப்படி ஒரு சரியாக இல்லாத சில விஷயங்களையும் நாங்கள் ஃபாலோ பண்ணாதான் இதுக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு கட்டாயப்படுத்துறதுனால தான் எங்களுக்கு வந்து சரியான ஒரு ஈக்குவாலிட்டி கிடைக்கிறது இல்லை. இப்போ பிரதிநிதித்துவம் ஈக்குவாலிட்டி பற்றி பேசும்போது ஓரளவுக்கு படிப்பில் வேலையில் கிடச்சிருச்சுனாலும் இன்றைக்கும் அரசியலில் அது எட்டாக்கனியாகவே பெண்களுக்கு குறிப்பாக இருக்குது. ஒன்றிய அரசுல ஒரு சட்டம் இயற்றினாலும் அது வந்து 2029க்கு பிறகு பின்பற்ற 31க்கு பிறகு பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இது ஏன் இப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? 33% விமென்ஸ் ரிசர்வேஷன் சொல்லி எல்லா கட்சிகளுமே வந்து பெண்களுக்கு எங்க கட்சியில கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பெண் கவுன்சிலர்கள் இருக்காங்க, கிளைகள்லயே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் நாங்க வழங்கிட்டோம். எத்தனை கவுன்சிலர் புருஷனுங்க தான் அட்ராசிட்டியை வந்து நம்ம செய்திகளில் பார்க்குறோம். அது வந்து நடைமுறை கவுன்சிலர் புருஷன் தான் கவுன்சிலர் புருஷன் அட்ராசிட்டி பண்ணி தான் கவுன்சிலர் அம்மாவுக்கு பதவி பறிக்கப்படுது. அவங்க வந்து அவங்க பொறுப்புல இருக்காங்களா இல்லையா, அவங்க வீட்டில் சமைச்சிட்டு இருக்கிற ஒரு சாதாரண பெண்மணியா இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து அந்த பொறுப்புல ஏத்துக்கிட்டு அவங்க என்ன காரணம் என்னன்னா அந்த தொகுதியை பெண்கள் நிக்கிற தொகுதியா மாத்திடுறாங்க. அப்ப வேற யாருக்கோ வாய்ப்பு கொடுக்கணும்ன்றதுக்காக அது உருவாக்கப்பட்டாலும் கொடுக்காம அந்த கவுன்சிலரே வந்து அவங்க மனைவியை சும்மா பேருக்கு போட்டுட்டு இவர் எல்லாம் டம்மியை தான் பாக்குறாங்க. இப்ப அரசியலமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்தியா முழுவதுமே இந்த கதை தான். இந்த இடத்துலனாலும் பெண்களுக்கு நேரடியா அந்த அதிகார பகிர்வு வந்து வழங்கப்படவே இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சியில நமக்கு வந்து தொகுதி அளவுல இருந்து இப்ப பெண்கள் வந்து நீங்க டம்மியாலாம் இருக்கவே முடியாதுமா, நீங்க களத்துக்கு வந்து வேலை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணா எல்லாருக்குமே வந்து சரிக்கு சரி வந்து போட்டு கொடுத்துட்டாரு. இது வந்து என்னன்னா வேட்பாளர்கள் மட்டும் இல்லை, நீ தேர்தல் நேரத்தில் மட்டும் நீ வேட்பாளராக நிற்க முடியாது, கிளையிலிருந்தே நீங்கள் வேலை செஞ்சாதான் உங்களுக்கு வந்து உறுதியான ஒரு அதிகாரம் வந்து கிடைக்கும், உங்களுக்கு பயிற்சியும் கிடைக்கும். இந்த கள நிலவரம் எப்படி, அரசியல் களத்தில் எந்தெந்த செயல்பாடுகள் அப்படின்றது ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். தொகுதி பொறுப்புலேருந்து கிளை பொறுப்புலேருந்து ஒரு சரிக்கு சரி பெண்களும் ஆண்களும் இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை வந்து கட்டாயமாக்கிட்டார் அண்ணன். இப்போ நான் எங்களுக்கு வந்து எங்களுக்கான இந்த எப்படி வந்து வீட்டுக்குள்ளே வந்து கிச்சன்னா அது மாதிரி கவுன்சிலர் புருஷன் சொல்கிற அந்த வேலையை கையெழுத்தை மட்டும் போட்டுட்டு போவாங்க, 2 கூட்டம் ரன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வேலையே கிடையாது. நீ களத்துக்கு வரணும், உறுப்பினர் சேர்க்கை முகாம் நீ போடணும், தகவல் தொழில்நுட்ப பாசறையாக இருந்தால் நீ போட்டால் தான் வந்து உறுப்பினரை சேர்க்கணும், இத்தனை பேரை நீ சேர்த்துருக்கியான்றத ஒரு வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணுவோம். அப்போ அவங்க அந்த களத்துக்கு அவங்க வந்தே ஆகணும் அப்படின்றது. எல்லாரும் வாங்க ஒன்றா வேலை செய்யுங்க, சண்டை கூட போட்டுக்கோங்க, ஆனால் வேலைன்றதை எல்லாரும் செய்யணும் அப்படின்றத உறுதியாக்கிட்டாரு. அவர் வந்து ஈக்குவாலிட்டியை வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுத்துட்டாருன்னு தான் நான் சொல்வேன். அப்போ உங்களுக்கும் வேலையில் எங்களுக்கும் வேலையில் 2 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்யணும், சரிக்கு சரி எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அப்போ அந்த பிரதிநிதித்துவத்தோட ஒரு படிநிலையாக தான் நான் உங்களை போன்றோர் இந்த தலைமை பொறுப்புகளுக்கு, ஒரு பாசறையோட தலைமை பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க,
வெண்ணிலாவும் இருக்காங்க. இன்னும் சிலர் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புலையும் இருக்காங்க. இப்படி இந்த பிரதிநிதித்துவத்துல தான் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கதா பார்க்குறேன். வேட்பாளர் அவர் ஏற்கனவே 3 தேர்தல்களில் அப்படி கொடுத்துட்டாரு. இப்போ 4வது தேர்தலுக்கும் அநியமாயிட்டு இருக்காரு. இப்போ அதில் தான் உங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப பாசறையோட தலைமை பொறுப்புக்கு வரீங்க நீங்க. அப்போ இந்த பொறுப்பு என்ன, நீங்க என்ன செய்றீங்க? உங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம்ல வேலையில, அந்த மாதிரி நீங்க என்ன செய்றீங்க? தகவல் தொழில்நுட்ப பாசறையோட முக்கிய பணி அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கை. இந்த உறுப்பினர் சேர்க்கையை நம்ம எங்கே பண்ணணும் அப்படின்னா களத்தில் தான் பண்ணணும். களத்தில் உறுப்பினரை வந்து சேர்த்து இந்த நம்மளோட உறுப்பினர் சேர்க்கை செயலியில் வந்து அங்கீகாரம் கொடுக்கறது. அப்புறம் வந்து களத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான இன்னொரு பணி வந்து இந்த வாக்காளர்கள் நம்ம வாக்காளர்கள் யார் யார், ஒரு தொகுதியில் வந்து எத்தனை பேரை வந்து நமக்கு வாக்களிச்சிருக்காங்க கடந்த தேர்தலில், எத்தனை கிளைகள் வந்து நம்ம கட்டமைச்சிருக்கோம், அதில் வந்து எவ்வளோ வாக்குகள் நமக்கு இருக்குது, போன தேர்தல் வந்து நமக்கு வாக்களித்தவங்க இங்கே மறுபடியும் நமக்கு வாக்களித்தாங்களா அப்படின்ற இந்த டேட்டா செக்ரிகேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளராக. இது வந்து 234 தொகுதிக்கான இதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் என்னுடைய பணி. அப்புறம் வந்து சோஷியல் மீடியா, இது வந்து 3ஆவதாக தான் நான் சொல்கிறேன். என்னதான் இதுதான் பிரதானமாக வெளியே தெரிஞ்சாலும் சமூக ஊடகம் சார்ந்த அந்த கேம்பெயின் வந்து ஏதோ நான் புதுசாக வந்துல இந்த பொறுப்பை ஏற்றுக்கல. 10-15 வருஷமாக நம்ம கட்சி தொடங்கின காலத்தில் இருந்து சோஷியல் மீடியாவில் ஐடி விங் வந்து செயல்பட்டு இருக்கு. ஒரு கட்டமைப்பாக அது வந்து இயங்காமல் நம்ம எல்லா ஆதரவாளர்களும் சேர்ந்து எழுதினா ஒரு தனி மனித குரல் வந்து வலுப்பெற்று அது ஒரு மூவ்மெண்ட்டாக மாறி தான் வந்து நமக்கு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய வாய்ஸ் நமக்கு இருக்குது. அந்த வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் தான் நான் முக்கியமாக என்னோட பணின்னு சொல்வேன். அதை வந்து இப்போ கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நிறைய கருத்துக்கூறுகள் வந்து வெவ்வேறு தரப்பில் இருக்கிறத வந்து கட்சியோட ஒருங்கிணைஞ்சு கொண்டு போகிறது தான். நம்ம கட்சியிலிருந்து நம்ம எந்தெந்த செய்திகளை செய்தியாக்கணும், எந்த வடிவத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ஒரு ஒத்திசைவோட தலைமையின் ஒரு ஆலோசனைக்கு ஏற்ப வந்து நம்ம கண்டென்ட்டை வந்து பிரித்து கொண்டு போகிறோம். ஒரு தளத்துக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஒரு கேம்பெயினை வந்து சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறோம். ஒரு ஒழுங்கமைப்போடு வந்து கொண்டு போகிறது தான் நம்மளோட முதன்மையான பணி. இந்த 3 பணிகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் சொன்னது போல் வெளியில் தெரியறது சோஷியல் மீடியா தான் அதிகமாக எல்லாருக்கும். இப்போ ஐடிவிங்கன்னா சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு உருவகம் தான் இங்கே இருக்குது. அதில் வந்து நீங்கள் சொன்னது போலவே நாம் தமிழர் கட்சி கோலோச்சிட்டு தான் இருக்குது நீண்ட காலமாக. இப்போன்னு இல்லை, நீங்கள் சொன்ன 10-15 ஆண்டுகளாகவே கோலோச்சிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட எப்போ இந்த சமூக ஊடகங்கள் இந்த சமூகத்தில் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குதோ அந்த காலத்துல இருந்தே நாம் தமிழர் அதில் வலுவாக தான் இருந்திருக்கு. அண்ணனை கூட முன்னாடிலாம் சொல்லுவாங்க அடிக்கடி, சோஷியல் மீடியாவில் எலெக்ஷன் வச்சா அண்ணன் தான், எதுனாலும் அவன் அமெரிக்க ஜனாதிபதினா கூட அண்ணன் தான் அவர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வலுவா இருந்துச்சு. அதை முறைப்படுத்தணும்னு சொல்றீங்க. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில நீங்க முறைப்படுத்துற வேலைகளை இப்போ செய்றீங்க இல்லையா? திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களோட செயல்பாடுகள் குறிப்பா இந்த சமூக ஊடகங்கள்ல எப்படி இருக்காங்க? இப்போ வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்ற இதில் பார்க்குறோம். அதாவது ஒரு கருத்தை வலுவாக பேசி அது மக்களிடையே பரவலாக அறியப்படுறவங்க. அது வந்து எந்த ஜனராக இருக்கட்டும். இப்போ இந்த கருத்து உருவாக்கம் செய்கிற இந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நமக்கு வந்து கட்சி சார்ந்தே இயங்கிட்டு இருப்பாங்க, இல்லை வந்து தமிழ் தேசிய ஆதரவாளராகவோ தமிழ் தேசிய அரசியல் சார்ந்து இயங்கிட்டு இருப்பாங்க, வேற எங்கேயும் இருப்பாங்க. கட்சி நிலைப்பாடை வந்து பாதிக்கு பாதி ஆதரிக்கிறவங்க, இல்லை சில நிலைப்பாடுகளை எதிர்க்கிறவங்க, இவங்க எல்லாருமே நம்மளோட தமிழ் நேஷனலிசம் பாலிட்டிக்ஸோட இன்ஃப்ளூயன்சஸ். ஆனால் வந்து இந்த திமுக போன்ற ஊடகங்கள் இதெல்லாம் நம்மக்கிட்ட இயற்கையாகவே ஆர்கானிக்காகவே இருக்கிற ஒரு கூட்டம். நமக்கு அவங்க வந்து கன்சிஸ்டண்டாக நம்மக்கிட்ட இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு காலகட்டத்தில் முரணில் பிரிஞ்சு போகலாம். ஆனால் இந்த திமுகவோ அதிமுகவோ இல்லை பாஜகவோ இல்லை மற்ற கட்சிகளோ அவங்க வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸரை அவங்களே உருவாக்குறாங்க. அவங்களே வந்து அதிகமாக பணம் செலவழிச்சு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸை வந்து தொடர்ச்சியாக வந்து அந்தந்த நேரத்துக்கு தேவைக்கு பயன்படுத்திட்டு விடுறது. இந்த பிரபலங்களை வந்து அவங்களோட கருத்துக்களை பேச விடுறது. இப்போ சாத்தான்குளம் இந்த இரட்டை படுகொலைக்கு வந்து நீதி கேட்டு எத்தனை நடிகர்கள் பேசினாங்க, ஆனால் ஏன் அஜித்குமார் வழக்கில் எந்த நடிகரும் பேசலை? அப்போ வந்து திமுக ஆட்சிக்கு வரணும், அதுக்கு சரியாக தேர்தல் நேரத்தில் அந்த படுகொலை நடக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து சாத்தான்குளம் படுகொலை நடந்தப்ப கொரோனா காலகட்டம், கனிமொழியும் வந்து அந்த இடத்துக்கு சென்று போய் குடும்பத்தை பார்த்தாங்க. ஏன் அஜித்குமார் குடும்பத்தை வந்து நேரில் யாருமே சந்திக்கல? இப்போ அதே அறிக்கை கொடுத்த நடிகர்கள்லாம் இப்போ வெளிநாட்டில் எங்க இருக்காங்க?
வீடியோ போட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஏதோ வேற ஏதோ செலிபிரிட்டி பற்றி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் வந்து அதை பேசலை? அவன் அது அப்போ வந்து அவங்க உருவாக்குறாங்க அந்த தேவைக்கு, அந்த பிஆர் ஆக்டிவிட்டி மாதிரி அதை வந்து செஞ்சுட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் பேசுங்க, இதை நீங்கள் பேசுங்க, மக்களிடையே பிரபலமாக இருக்கிறவங்கள வந்து அவங்களோட கருத்துக்களுக்கு வந்து இது பண்ணி. இப்போ ஏன் சைக்கிளே பிளாக் அண்ட் ரெட் சைக்கிளில் வந்தார், அதனால அவர் வந்து யாருக்கு வாக்களிச்சாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு ப்ரொபகேண்டா எடுக்கலையா? இந்த மாதிரி ஒரு ஆன்சிலரி அமைப்பை வந்து தன்வயப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு பேச வைக்கிறது தான் மற்ற கட்சியினர் பண்ணுறது. இது திமுக தான் நான் எங்கள் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக செய்யுது. அதுக்கு பின்னாடி பாஜக, அதிமுகவும் ஓரளவுக்கு இருக்காங்க உறுதியா அந்தந்த நேரத்தில். திமுகவை பற்றி சொன்னீங்க, முதன்மையாக அவங்கள தான் சமூக ஊடகங்களில் எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க. கொஞ்சம் தாமதமாக தான், ஏன்னா நாம் தமிழர்லாம் ஒப்பிடும்போது திமுக கொஞ்சம் தாமதமாக தான் இந்த சமூக ஊடகங்களில் கையில் எடுக்குது. பாஜக இந்திய அளவில் எடுத்தாங்க, தமிழ்நாட்டில் பெருசாக இல்லாதனால அவங்களால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. தாமதமாக வந்தாலும் இன்னைக்கு திமுக வந்து பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்கள்லையும் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க, செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க அவங்களோட வளர்ச்சியை? கருத்து திரிவுகள் வந்து திமுகவோட பிளட் ஸ்போர்ட்டுன்னு நான் சொல்லலாம். கருத்துக்களை எப்படி திரிக்கிறது, மற்றவர்கள் கருத்தை வந்து தன்னோட கருத்தை எப்படி இது பண்ணுறது, இதற்கெல்லாம் வந்து திமுக முன்னோடி. அது வந்து சமூக ஊடகத்துலேயும் அவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஒரு கருத்தை வந்து எப்படி தவறான கருத்தை இல்லாததை பொல்லாததை வந்து சுற்றி பேசுகிறதுக்கு இது பண்ணணும். இது வந்து அவங்களோட இது ஒரு பெரிய ராஜதந்திரமாக அவங்க நினச்சி பண்ணுறாங்க. நம்ம தமிழ் தேசிய அரசியல் பொறுத்த வரைக்குமே 2009க்கு பிறகான ஒரு கருத்துரையாடல்கள் இணையத்தில் அதிகமாக பரவலாக நம்ம நடத்திட்டு இருக்கும்போது ஈழப்படுகொலை சார்ந்து ஊடக இதுவே கிடைக்கல, நமக்கு ஸ்பேஸே கிடைக்கல எங்கேயும் பேசுகிறதுக்கும் இல்லை அதை பற்றி ஆவணங்களை பதிவு செய்வதற்கும் ஒரு நீதியோ நியாயமோ நமக்கு வேண்டி ஒரு குரல் கொடுக்கவும் கிடைக்காத போது சமூக ஊடகத்தை நம்ம பரவலாக பயன்படுத்திட்டு இருந்தப்ப இந்த திமுக ஈழ பிரச்சனையில் எடுத்த நிலைப்பாடும் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அவங்க செஞ்ச துரோகத்தையும் வந்து அவங்க மடைமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க. 2009க்கு பின்னாடி திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு அரசியல் அவங்களுக்கு இருந்தது, ஈழம் சார்ந்த ஒரு அரசியல். அது வந்து எப்படின்னா ப்ரோ ஈழம் ஒரு சாராரும், ஆன்டி ஈழம் ஒரு சாராரும். ஈழ அரசியலுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை ப்ரொபகண்டா அப்படின்றது வந்து 2017 அவர் இறந்த பின்னாடி வந்து இது வந்து ஈழப்பிரச்சனை, தமிழக அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற கட்டமைப்பை வந்து அவங்க உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அவர் இருக்கும் போதே கூட இது தொடங்கிருச்சு. ஆனா வந்து ப்ரோ ஈழம் அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே வச்சிருப்பாங்க, பேசுவாங்க. ஆமா, அது அறிவுத்தளத்துல மட்டும் இயங்குற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா முக்கால்வாசி வந்து அதை வந்து சிறுமைப்படுத்தியும் அதை ஒரு அவதூற திரிப்பா, இது வந்து ஒரு பலனளிக்காத ஒரு விஷயம், அதை வந்து இவங்க பெரிய போரா செஞ்சுட்டாங்க அப்படின்னு எழுதக்கூடிய நிறைய பேரை வந்து உருவாக்கி விட்டது அந்த காலகட்டத்தில் தான். நிறைய பேரோட ஐடென்டிட்டி வந்து ஃபேக் ஐடியோட கல்ச்சரை வந்து தமிழகத்தில் தொடங்கினது வந்து முக்கியமாக திமுக தான். ஒரு இன்னி வரைக்குமே அதோட இதுதான் வந்து மற்ற அரசியல் கட்சிகளை வந்து தாக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு லெஜிட்டான ஒரு அமைச்சரோ இல்லை வந்து ஒரு கிளை பொறுப்பாளரோ தொகுதி பொறுப்பாளரோ கூட எழுத மாட்டா, ஒரு ஃபேக் ஐடி எழுதும். அந்த ஃபேக் ஐடியை வந்து ஒரு 4 ரெகக்னைஸ்டு பார்ட்டி அஃபிஷியல்ஸ் வந்து என்டாஸ் பண்ணுவாங்க. ஆமாம் இது நடந்துட்டுருக்கு, இதுக்கு எதிரான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம். அரசு தரப்பில் ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சா உடனே இவங்க நல்லவங்க மாதிரி வந்து அந்த அரசு தரப்புலேருந்து யாரோ ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க, அமைச்சரோ இல்லை வந்து ஏதோ ஒரு பொறுப்பாளர்களோ ஐடி விங் செயல்பாட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தரோ பதில் சொல்லுவாங்க. இப்போ ஏன் ஃபேக் ஐடி கல்ச்சரை இந்த சமூக ஊடக தளத்தில் கொண்டு வந்து அவதூறு பரப்புரையை தொடங்கினது வந்து திமுக தான். எப்படி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒடுக்கப்பட்ட இன தலைவர்களை வச்சு வந்து ஒரு கையாடல் அவங்க பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கான்வர்சேஷனை வந்து அவங்கள தரப்பை வச்சே வந்து செய்ய சொல்லுவாங்க. இப்போ ஒரு சாதியினருக்கு எதிராக நடக்கிற வன்முறையை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதற்கு எதிராக ஒரு வாத பிரதிவாதத்தை நடத்துறதுக்கோ அந்த சாதியினர் சார்ந்த யாரோ ஒருத்தரை நியமிக்கிறது போல் ஒரு அவதூறை பரப்புறதுக்கு வந்து ஒரு ஃபேக் ஐடியை இன்டியூஸ் பண்ணுவாங்க. இல்லை வந்து ஒரு லீக்கையோ இல்லை வந்து ஒரு எல்லா வகையான ஒரு
கேரக்டர் அசாசினேஷன் அட்டம்ஸ்க்கும் வந்து ஒரு ஃபேக் ஐடியை தான் முதன்மையாக அவங்க பயன்படுத்துவாங்க. இந்த கேவலமான ஒரு கல்ச்சர், தன்னோட நிஜ அடையாளத்தோட பயணிக்க முடியாத ஒரு இதை வந்து ஒரு கேவலமான ஒரு நடைமுறையை வந்து கொண்டு வந்தது திமுக தான். இது வந்து ஈழம் சார்ந்த நம்மளோட நிலைப்பாடை வந்து குலைக்கிறதுக்கு இது வேற பிரச்சனை, தமிழக அரசியலுக்கும் இதுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்றது 2014 பின்னாடி ஒரு ஸ்டாண்டை வந்து இந்த திமுக ஐடி விங் தரப்பு எடுக்குது. அது வந்து இந்த பிடிஆர் அவர்கள் வந்து பதவிக்கு வந்ததும் இந்த பணியை வந்து அவருக்கு கொடுத்தாங்க. அவர் சொல்லி இது நடந்ததா அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் வந்து தான் திமுகவுக்கு வந்தவுடனே வந்து எல்லாம் படித்த கிராஜுவேட்ஸ் எல்லாம் உறுப்பினர்களாக வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஐடி விங்கில் போடணும், அவங்களுக்கு எக்ஸல் தெரியணும், எம்எஸ் வேர்டு தெரியணும் அப்படின்லாம் இது பண்ணி அவர் ஒரு கட்டமைப்பை உருவாக்குனார். ஆனால் அது ரொம்ப மலினமாக தேர்தலுக்கு பின்னாடி வந்த புதிய பொறுப்பாளர்கள் வந்து இந்த வாரிசு அரசியலில் திளைச்சு கொண்டு இருக்கிற புதிய அமைச்சர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது இன்னும் மலினமாக. ஆமா, இப்ப அவங்க வெளிநாட்டுல இருந்து அவங்க எழுதின அந்த ஃபேக் ஐடிஸ் அவங்களே எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க நபர்களே அவங்கள வந்து காட்டி கொடுத்துட்டாங்க. முக்கியமா அந்த கிளிமூக்க அரக்கன் அப்படின்ற ஒரு பேஜை வந்து வெறுப்புக்காகவே உருவாக்கின இது. அது முக்கியமா பெண்களை ரொம்ப தரக்குறைவா பெண் சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப மலினப்படுத்தி எழுதுனது. ஆனால் அவ்வளோ கேவலமாக எழுதுகிற ஐடி வந்து பெருமையாக தன்னோட இது வந்து சார்பு நிலை வந்து திமுக பெருமையாக அறிவிச்சுக்கும். எவ்வளோ கேவலமாக அவங்க அரசியல் பேசினாலும் இல்லை அரசியல் வாதத்தை அவங்க எடுத்து வச்சாலும் என்னுடைய சார்பு திமுக அப்படின்னு அதை ஒரு பகிரங்கமாக பெருமையாக ஒப்புக்கொள்கிற ஒரு ஃபேக் ஐடி கல்ச்சரை உருவாக்குனது வந்து திமுக தான். இந்த கிளிமூக்க அரக்கன் பற்றிலாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் அந்த ஐடியெல்லாம் கிட்டத்தட்ட 2013-14 காலகட்டத்திலேருந்து இந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக ஈழ வெறுப்பை வந்து உமிழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க சமூக ஊடகங்களில். அது நிறைய பேர் அவங்கெல்லாம் யாரையோ கை காமிச்சு கடைசியில் பார்த்தா அவங்களோட நிஜ ஐடென்டிட்டியே வந்துருச்சு. அது ஒரு குழுவாக வச்சு அவங்க செயல்பட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு அட்மின் கிடையாது, அந்த பேஜுக்கு வந்து பல அட்மின் பல நாட்டில இருந்து அது எழுத விடுறது, ட்ராக் பண்ண முடியாது அவங்க யாரு எந்த கருத்தை எழுதுறாங்க. அதாவது ஒரு வாய் இல்லை, அது பல வாய் வந்து பேசுறாங்க. 2.0 கும்பல் இருந்துச்சுல, அந்த கும்பல் பார்த்த வேலைகள்ல மிக முக்கியமான வேலை இந்த கிளிமூக்கு. இதே அவங்க மட்டும் கிடையாது, இதுல பல பேர் உடந்தை. குறிப்பா ஈழ அரசியலுக்காக ரொம்ப பேசுறதா அந்த காலகட்டத்தில் அழுது புலம்பிலாம் பேசின மனுஷபுத்திரன் உட்பட, ஐயா சுபவீர பாண்டியன் உட்பட இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வழிகாட்டிகள், அவங்களுக்கு தலைவர்கள் போன்றவர்கள். அப்போ இந்த மாதிரி ஆட்களுடைய ஒரு மேல் பார்வையில் தான் இந்த மாதிரி வேலை திட்டங்களை திமுக செய்துன்னு தான் நம்ம இதை பார்க்கணும். திமுகவுக்கும் இதுக்கும் தொடர்பில்லைன்னா நம்ம பார்க்கவே முடியாது. இது வந்து அவங்களோட வேலை திட்டங்கள் தான். இதை மாதிரி ஏகப்பட்ட வேலை திட்டங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்பவும் செய்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி அவங்க செய்கிற வேலை திட்டங்களை நீங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக, தகவல் தொழில்நுட்ப பாசறை சார்பாக அதை எப்படி எதிர்கொள்கிறோம்? எப்போவுமே நம்ம தரவுகள் வந்து தயாராக வச்சுருக்கோம். இந்த மாதிரி பரப்புரைகளாகட்டும் இல்லை 70 ஆண்டுகள திராவிட அரசியல் வரலாறுல குறித்தான எல்லா தரவுகளையும் செய்தித்தாள் இதாகட்டும் எல்லா தரவுகளையும் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம வந்து சேமித்து வச்சுருக்கோம். தரவுகள் மூலமாக ஒரு கருத்துரையாடலை வந்து நேர்மையாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான். அவங்க பாணியிலேயே பதில் சொல்கிற தேவை வந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ பல ஊடகங்களில் வந்து கேட்குறாங்க, இந்த தரவு வந்து கரெக்டாக எங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஊடகத்தில் பேசிடுவோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் இப்போ நம்ம அதிகமாக செய்கிற ஒரு பணி அப்படின்னா டேட்டா ஹப் மெயின்டெனன்ஸ் தான். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் நீங்கள் சில வேலை திட்டங்களை வைக்கிறீங்க, அது சார்ந்து சில யுத்திகள்னு வச்சுக்கோங்க, அதை வச்சுட்டு அதுபடி இயங்குறீங்க. இப்போ அவங்க வேலை திட்டங்கள், அவங்க செய்கிற அந்த சூழ்ச்சிகள், அதுக்கு எதிராக நீங்கள் எப்படி எதிர்ப்பு? இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி சில வேலை திட்டங்களை செய்யுதுல்ல, ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறது கூட இருக்கட்டும், ரொம்ப சின்னதாக அப்படி இல்லை. அது வந்து இப்போ பரிமாண வளர்ச்சிக்கு போயிருச்சு. ஹேஷ்டேக் ட்ரெண்ட் வந்து இனிமேல் நீங்கள் எக்ஸில் பண்ண முடியாது, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். யாருமே பண்ண முடியாது, இந்த திமுகவும் பண்ண முடியாது, பாஜகவும் பண்ண முடியாது. இப்போ கடந்த ஒரு வருஷமாக வந்து இந்த எலான் மஸ்க் பொறுப்பேற்ற உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது லெஜிட்டாக ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகுதா அப்படின்றத வந்து அவங்க நிறைய பார்க்குறாங்க. இதில் முக்கியமாக அவங்க பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான கருத்துக்கள் திரும்ப திரும்ப பதிவு செய்யப்படுதா அப்படின்னு. இப்போ வந்து நம்ம ஒரு படமோ இல்லை ஒரு இதுவோ திரும்ப திரும்ப பதிவு செய்யும் போது அது பின்னாடி அது ஃபேக்ட் செக் பண்ணிக்குது.
ஏற்கனவே எல்லாரும் போட்டிருக்காங்க, இது ஏன் வந்து போடுறாங்க அப்படின்னு. இப்போ தரவுகள் சரியா இருந்தா மட்டும் அது ஒரு தொடர் பரப்புரையா எக்ஸ் அனுமதிக்குது. முன்னாடி வந்து கவுண்ட்டு இத்தனை ஆயிரம் ட்வீட்டு, இத்தனை லட்சம் ட்வீட் போட்டு அது ட்ரெண்ட் ஆகிடும். இப்போ வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரே கண்டென்ட்டை எல்லாரும் ஒரே மாதிரி பதிவு செய்ய முடியாது, அது எந்த கட்சியினராக இருந்தாலும் சரி. அப்போ நம்மளோட யூனிக் கண்டென்ட்டை வந்து நம்ம உருவாக்கணும். இப்போ 100 பேர் வந்து நம்ம பதிவு செய்கிறோம், ஒரே கருத்தை பதிவு செய்யணும், நம்ம வேறு வேறு வடிவத்தில் அதை மாற்றுற மாதிரி இருக்குது. அப்போ இந்த தேர்தல் வந்து இந்த எக்ஸ் தளத்தை ஒரு பரப்புரை ஊடகமாக வச்சு நம்ம செயல்படும் போது இன்னும் நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம மாற்றி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஓரளவுக்கு கோல வச்சுட்டோம், அதில் ஓரளவுக்கு எல்லாம் நம்மளோட காணொலிகள் வந்துட்டுருக்கு. அதுலேயும் எப்படி வைரல் ஆகிறது அப்படின்றத நம்ம இன்னுமே கொஞ்சம் பயிற்சி வந்து நம்ம எடுத்துக்கிட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஊடகத்தில் நம்ம கருத்துக்கள் பதிவு பண்ணுறோம், அது நிற்க போகிறதில்ல. உடனுக்குடன் பதில் சொல்கிறதோ இல்லை கருத்துரையாடல்கள் நடக்கிறதோ இல்லை மறுப்பு தெரிவிக்கிறதோ இதெல்லாம் நம்ம பண்ணலாம், அது எக்ஸில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த பரப்புரை அப்படிங்கிறப்ப இன்னுமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் அவங்க உருவாக்குன அந்த பாட்ஸ் இதெல்லாம் இனிமேல் பெருசாக பயன்படுத்த பாட்ஸ் உடைச்சிட்டானுங்க. இனிமேல் அவங்க பாட்ஸ் பயன்படுத்தினா அந்த கணக்குகள் முடக்கப்படும். சிறப்பு. அதனால பாட் ட்ரெண்டிங் இல்லை. அதனால சில இந்த ரசிக மனப்பான்மையோட வர சில கட்சிகள் வந்து இப்போ அதிகமாக ட்ரெண்டிங் அவங்களால பண்ண முடியறது இல்லை, ஏன்னா பாட்ஸ் வேலை செய்யாது. அது கிராக் வந்ததுலேருந்து பாட்ஸ் அவங்க இப்படி வச்சுக்கலாமா, இவ்வளவு நாள் அதிகமாக இந்த ட்ரெண்டிங் செஞ்சுட்டு இருந்தவங்க இனிமேல் அதே மாதிரி ட்ரெண்டிங் செய்ய முடியலன்னா அவங்க பெரிய அளவுக்கு பாட்ஸை வச்சோ இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாக அவங்களே உருவாக்கியோ திரும்ப திரும்ப அதே கருத்துக்களை பதிவிட்டோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடும். இப்போ கிராக் இருக்கு, இப்போ கிராக் நமக்கு தான் வேலை செய்யுது. ஏன்னா வந்து நம்ம நேர்மையா உண்மையா இருக்கிற கருத்துக்களை எழுதி அதுக்கு உடனுக்குடன் தரவுகளோட பதிவு செஞ்சுட்டோம். இப்போ ஏன் இது ட்ரெண்ட் ஆகலைன்னு நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி நிறைய கேட்கல, ஏன் உங்களால் ட்ரெண்ட் பண்ண முடியலன்னா அந்த மாற்றி அமைச்ச அந்த விதிகள்னால தான் நம்மளால முழுமையாக கொண்டு போக முடியல. ஆனால் இப்போ கிராக் பார்த்தீங்கன்னா அது பதில் சொல்லுது. இப்போ சமீபத்தில் ஒரு இதே மாதிரி ஒரு ஃபேக் ஐடி ஒரு போலி இன்ஃப்ளூயன்சர் திமுகக்காக இந்த ஐயா கருணாநிதிக்காக வெளியிட்ட ஒரு இதை வந்து கிராக் வந்து உடைச்சிருச்சு. இல்லை, அவரே மறுப்பு தெரிவிக்கிறார் வந்து இல்லை நான் இதை சொன்னேன் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து கிராக் வந்து இல்லை நீ இப்படிதான் சொன்ன, ஆனால் ஊடகத்தில் அதுக்கப்புறம் 4-5 வருஷம் கழிச்சு நீ இதை பதில் பேசியிருக்கேன்னு கிராக் உடைக்கிது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான அவதூறுகளை வந்து அவனுங்க கேட்குறாங்க திமுக தரப்புல இருந்து. இது வந்து இல்லை, அவர் மேலே இருக்கிற குற்றம் உறுதியாகலை, அதனால இது வந்து ஒரு ஸ்பெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு கிராக் சொல்லுது. அப்போ இவ்வளோ வருஷம் உண்மையும் நேர்மையாக ஆர்கானிக்காக நம்ம பண்ண பரப்புரைகளோட தரவுகளை கிராக் வந்து படிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எந்த கட்சியினரும் அந்த அளவுக்கு தரவுகள் இதை வந்து கட்டமைக்கல. நம்ம வரைவில் இருந்து எல்லா ப்ரொக்ரெசிவ் பாலிடிக்ஸையும் நம்ம தரவேற்றம் பண்ணியிருக்கோம், அதை கிராக் வந்து அனலைஸ் பண்ணும். சிறப்பு. இப்போ ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தாங்க, நம்ம பேசிட்டு இருந்தோம்ல திமுக யுத்திகளை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், அது மாதிரி நம்ம சில வேலை திட்டங்கள் சில யுத்திகள் வைப்போம், அதை வந்து திமுக காரங்க எப்படி எதிர்கொள்றாங்க? கஷ்டம் தான் அவங்களுக்கு. இப்போ பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. இப்போ அவங்களோட இது என்னவா இருக்கு அப்படின்னா அவதூறு தான் அவங்களுக்கு இப்போ கையெழுக்கிற முக்கியமான ஒரு இதுவா இருக்கு. அப்புறம் வந்து லெஜிட்டாக இயங்க கூட சில ஐடிஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுற வேலை திட்டமும் கடந்த 4 ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கு. கரெக்டாக தேர்தல் நேரத்தில் முக்கிய பொறுப்பாளர்களோட ஐடிஸ் எல்லாம் போயிடும். இது எப்படி அவங்க நடத்துகிறாங்கன்னா அந்தந்த நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர்கள் வச்சு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைஅப்ஸ் இருக்குது. அதனால் முக்கிய ஐடிக்களை வந்து தூக்குறது வந்து ஒரு வாடிக்கையான ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் சோஷியல் மீடியா ஆக்டிவிசம் வந்து ஸ்பீக்கில் இருக்கும். 2021 நம்ம போய் ஐடி விங் ஐடியே வந்து நம்மளுக்கு காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க கவுண்டர் ஏஜென்சி போச்சு. அந்த மாதிரி அவங்க கவுண்டர் இதை கொடுக்கறது வந்து இந்த மாதிரி சமூக ஊடகத்தில் இயங்கக்கூடிய முக்கியமான நபர்களை வந்து கைது செய்கிறதோ இல்லை அவங்க எழுதின ஏதோ ஒரு கருத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க அதை மேலே வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்கிறதோ. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி ஓவராக நடந்துக்கிட்டார்ல, நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போய் அடித்து கையை உடைச்சு இந்த இடத்துல கேட்டு அடித்தாராம் இந்த உள்ளங்கையில்.
அந்த மாதிரி ஒரு கொடுமைகளை வந்து காவல்துறை மூலியமா நிகழ்த்துறதும், அவங்க எவ்வளோ கேவலமா ஃபேக் ஐடியில் எழுதுவாங்க நம்ம பெண்களை, அதெல்லாம் வந்து எந்த காவல்துறையும் கண்டிக்காது. ஆனால் நம்ம எழுதின ஒரு விஷயத்துக்கு வந்து எப்போ எழுதுனதை வந்து காவல் வழக்குகளை கொடுத்து அவங்க ஏன் அப்படி எழுதுனாங்க, அவங்க குடும்பத்தினரை போய் மிரட்டுறது, இந்த வேலையெல்லாம் அதிகாரத்தில் இருந்துட்டு திமுக வந்து அதுதான் அடுத்து கேட்கணும்னு நினைச்சேன். அதை நீங்க சொன்னதுல இருந்து அவங்க எப்படி எதிர்கொள்றாங்கன்னா, ஒண்ணு அவதூறு, இல்ல ஐடியை தூக்குறது, இல்லைன்னா கைது செய்யறது. இந்த மாதிரி தான் வேலை திட்டங்களை வச்சிருக்காங்க. இப்ப கைது செய்யறதுன்னு இருக்குல்ல, இங்க வந்து கருத்துரிமை, நாங்க வந்து வால்டர் என்ன சொன்னாரு தெரியுமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு கடைசியில கருத்துரிமைக்கு எதிராக நேரடியா செயல்படுறது இவங்க தான். அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தகவல் தொழில்நுட்ப பாசறையில இன்னும் கூடுதலா கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுல்ல அதுல. ஆமா, இப்ப பேசினா தனி மனித அவதூறை வந்து நம்ம கையாளவே கூடாது. முக்கியமா வந்து எந்த ஐடியிலேருந்து கட்சியை சார்ந்த யாரும் பேசினாலும் உடனடியாக அவங்க மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 4-5 வருடங்களாகவே அந்த இதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். தனி மனித அவதூறு கூடாது, அது வந்து கூடவே கூடாது, யாரையும் வந்து கருத்தால் தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது இருக்குது. இப்போ வந்து இளைஞர்கள் வந்து நம்ம நோக்கி ரொம்ப அதிக அளவில் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம முன்னுதாரணமாக இருக்கணும். எல்லா இடத்துலையுமே அவதூறு அவங்க பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஒரு நேர்மையை பார்க்குறாங்கன்னா நம்மளோட இணைஞ்சு வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இது ஒரு எல்லாருக்குமே வச்சு இந்த ஊடகம் மூலமாகவே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் பேசுகிற கருத்துக்கள் வந்து நல்ல கருத்துக்கள், சரியான கருத்துக்களாக இருந்தாலும் அது தனி மனித அவதூறாக அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா அந்த கருத்துக்களுக்கான வேல்யூவே போயிடும். அதனால இணையத்தில் இணைஞ்சு பயணிக்கிற தம்பி தங்கைகள் இது ஒரு முக்கிய ஒரு விஷயமா எடுத்துக்கணும். எந்த சூழல் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டு அவங்க எழுதுறது சரியாகவே இருக்கணும், ஆனால் ஒரு தவறான வார்த்தையை பயன்பட செஞ்சுருப்பாங்க, அது ஒரு எதிர்வினையாக இருக்கும். ஏதோ ஒரு கருத்துக்கு அவங்க தவறாக பேசியிருப்பாங்க, நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை நம்ம தான் அதிகமாக பாதிக்கப்படுறது அப்படின்றது அவங்களுக்கு புரியலை. இந்த மாதிரி சில நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே, நம்ம ஐடிகளை முடக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து ஃபேக் ஐடியில வச்சுக்கிட்டு திரிபு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. திரிபுங்கிறது திமுகவோட வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரியார் வந்து ஈவேரா இருக்கார்ல, அவர் 1962 தேர்தல் நினைக்கிறேன், கருணாநிதி நிற்கிறார். கருணாநிதி எதிர்த்து அவர் நிற்கிற தொகுதியில் போய் வேலை செய்கிறார். செய்யும் போது ஒரு 2-3 நிமிஷம் கூட இருந்தவங்க இல்லையா, ஒன்னா ஒரு இதுலயே வேலை செஞ்சவர், இதழிலேயே வேலை செஞ்சவர் தான் கருணாநிதி. அதனால அவரை பத்தி ஒரு 2-3 நிமிஷம் பெருமையா பேசுறாரு, கருணாநிதி இப்படி அப்படின்னு. அதுக்கப்புறம் 40 நிமிஷம் கண்ணாபின்னான்னு திட்டுறாரு, கண்ணீர் துளி பசங்க அப்படி இப்படின்னு. இன்னும் அவர் எப்படி பேசுவாருன்னு தெரியும், கொச்சையா பேசி திட்டுறாரு. இந்த 3 நிமிடங்கள் பேசினார் இல்லையா, அதை எடுத்து கருணாநிதி அங்கிருந்தே ஒரு இதை அநியப்படுத்தி போய் அச்சிட்டு அந்த கூட்டம் முடியறதுக்குள்ள அந்த கூட்டத்துல எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதை கடைசியில இவர்கிட்டையும் கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு அவர் பேசினது தான் மறுக்கவும் முடியாது. ஏன்னா 2-3 நிமிஷத்துல பேசினது பார்த்துட்டு அவர் சொன்னாராம், கருணாநிதியை யாராலும் தோக்கடிக்க முடியாது, இதுதான் இவங்க தெரியும். இவங்க பேசுவாங்க, அதுக்கப்புறம் திட்டுவாங்க, அதுல ஒண்ணு எடுத்து பரப்புரை செய்வாங்க, அதை பார்த்துட்டு அடடே இவ்வளவு சிறப்பா செயல்பட்டாரு. 1 விழுக்காடு உண்மையை வச்சுட்டு 99 விழுக்காடு போய் பேசுற கும்பல்லாம் நிறைய. அந்த மாதிரி சில ஃபேக் ஐடிகளை உருவாக்கி அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பணம் செலவு பண்ணி அவங்கள வந்து ப்ரமோட்டும் பண்ணி ஒரு பெரிய ஐடியா உருவாக்கி இந்த பொய் பரப்புரையை தொடர்ந்தியா செஞ்சுட்டே இருக்காங்க இல்லையா. அதை எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி எதிர்கொள்றீங்க? எல்லா பரப்புரைகளுமே முன்னாடி ஒரு தளம் சார்ந்தே வந்துட்டு இருந்தது. அதாவது எக்ஸ் தளத்துல தான் முதல்ல ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 7 வருடங்கள் 8 வருடங்களாக கடந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல்லேருந்து ஊடகத்தில் யூடியூப்ல வந்து உட்காந்து அவதூறு பேசுறது அதிகமாயிருக்கு. இதை நம்ம எப்படி காம்பேக்ட் பண்ணணும்னா அண்ணன் சொல்ற விஷயத்துக்கே வருவோம். அவர் தான் வந்து அதிக அளவில் நம்மளை வந்து மீடியாவில் கவனம் செலுத்துங்க. இப்போ எல்லா கட்டுரையாக எழுதிட்டு இருப்போம். நம்ம ஒரு அவதூறு வந்துச்சுன்னா சுபவி சைட்ல இருந்தோ சரி, அவர் வந்து அவருமே இப்போ யூடியூப் வந்துட்டாரு, யூடியூபர் ஆயிட்டார். அவர் திமுக யூடியூபர் தான் சுபவி அவர்கள். அவர் யூடியூப்ல தான் பேசுறாரு. அந்த நம்ம வந்து இப்ப அதுக்கு பதிலா வந்து கட்டுரை எழுத முடியாது, இல்லை ட்வீட் பண்ண முடியாது, அது பண்ணணும். ஆனா வந்து ஊடகத்துல வந்து நம்ம செயல்பாடு வந்து அதிகமா இருக்கணும். இப்ப எல்லாருமே ஊடகத்திலேயே வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதனால நம்ம எல்லாருமே ஊடகமாக மாறணும் அப்படின்றது அண்ணன் சொல்லிக்கிட்டே ஒரு விஷயம். உள்ளங்கையில் ஊடகம் அப்படின்றது தான் இந்த தேர்தலுக்கான ப்ரொபகண்டா.
இப்போ ஒரு விஷயம் வந்துச்சு, அதுக்கு நமக்கான கருத்து என்ன, அண்ணன் சொல்கிற கருத்து என்ன அப்படின்றத உடனடியாக ஒரு நிமிட காணொலி 2 நிமிடத்துக்குள்ளே அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து அவங்களோட தளத்தில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், பதிவு செஞ்சுட்டு இருக்கலாம். இது எப்படி வந்து சோஷியல் மீடியாவில் பிக்கப் ஆகும் அப்படின்னா, ஒரே கருத்தை பல்வேறு குரல்களில் வந்து ஒருமித்த ஒரு இதோட வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கான ப்ரொபகேண்டா. இதுக்கு எக்ஸ் தளத்தில் வந்து இருக்கிற கட்டுப்பாடுகள் பற்றி முன்னாடி பேசிட்டோம். இப்போ அடுத்தடுத்த இதில் ஷார்ட் ஃபார்ம் ரீல் கான்டென்ட், ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட் தான் வந்து அடுத்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ். அதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ 30 நிமிஷம் கண்டென்ட்டை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, 3 நிமிஷமே யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுவும் முக்கியமாக இளைய தலைமுறை அட்டென்ஷன் ஸ்பேன் 1.5 நிமிஷம் தான். இந்த 1.5 நிமிஷத்தில் நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க அப்படின்றது தான் அண்ணன் நமக்கு கொடுக்கப்பட்ட உள்ளங்கையில் ஊடகம். உங்களோட போனு அதை வந்து நீங்க பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தி ஒரு நிமிஷம் அப்ப தோன்றதை அந்தந்த இடத்துல கிச்சன்ல இருந்து நின்று பேசுங்க. ஒரு பெண்கள் அப்படின்னா அவங்க இடத்துல இருந்து, நீங்க வீட்டுல இருந்து பேசுங்க. அப்புறம் ஏதோ ஒரு அலுவலகத்தில் ஒரு பிரச்சனையை பார்க்குறீங்க, அதை வந்து சகிச்சுக்க முடியல, அதை பதிவு செஞ்சு ஏன் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த நிலை எப்படி மாறும் அப்படின்றத பயன்படுத்தி அதை கோரிலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணன். அதுதான் நம்ம எல்லாம் பயன்படுத்த வேண்டிய. நம்மளோட அண்ணன் தான் அட்வான்ஸ்டாக யோசிக்கிறாரு. ஏன்னா இந்த காணொளிகள் தான் வந்து அடுத்தது வந்து எல்லா செயற்கை நுண்ணறிவும் எடுத்து பேசும். இத்தனை பேர் தனி மனிதர்கள், அது முக்கியமாக பொதுஜனம் வந்து இவ்வளோ பேசியிருக்காங்க. இந்த கான்டென்ட் தான் அடுத்த 5 வருஷத்துக்கு நமக்கு இருக்கிற ஆதாரம். எந்த எக்ஸ் ஐடியும் இனிமே அவதூறு பேசினாலும் செயற்கை நுண்ணறிவு வந்து இதை ரீட் பண்ணி கொண்டு வரும். சிறப்பு. ரொம்ப நிறைவான நல்ல நேர்காணல். நன்றி. நீங்க யாரு, உங்க பின்புலம், அப்புறம் உங்களோட இந்த பெண்ணிய சிந்தனைகள், பெண்களுடைய நிலை, பெண்களுக்கு எதிரான குற்றம், கடைசியில சமூக வலைதளங்கள், ஊடகம், உங்களோட தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள், இதை பற்றி பேசினாலும் குறிப்பாக தம்பி தங்கைகளுக்கு, அதுவும் சமூக ஊடகத்தில் எழுதுகிறவங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளங்கையில் ஊடகம்னு அண்ணன் சொன்ன ஒரு முன்னெடுப்பை பற்றியும் பேசுனீங்க. மிகச் சிறப்பான நேர்காணல். மீண்டும் இன்னொரு முறை பேசுவோம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி வேங்கை. நன்றி சார்.